முதுமொழி காஞ்சி அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் அதிகாரமான சிறந்த பத்து பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு லைனும் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். வாங்க. ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை, அதாவது ஓதல் கற்றலை விட சிறந்தது ஒழுக்கம். காதலில் சிறந்தென்று கண்ணெஞ்சப்படுதல், அதாவது அன்பு காட்டுவதை விட அவர்கள் போற்றும்படி தவறு செய்ய பயந்து அவர்கள் போற்றும்படி வாழ்வதே சிறந்தது. மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை, மேதையாக இருப்பதை விட நான் படித்ததை மறவாமல் இருப்பதே நல்லது. வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை, வன்மைனா கொடைத்தன்மை, அதாவது வள்ளலாக இருப்பதை விட வாய்மை உடையவராக இருப்பதே சிறந்தது. இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினியன்மை, இளமையே சிறந்தது தான். அந்த இளமையிலும் நோய்வாய்ப்படாமல் நல்ல உடல்நலத்தோடு இருப்பது தான் சிறந்தது, இளமையை விட சிறந்தது. நலனுடைமையில் நாடு சிறந்தென்று, அதாவது அழகாக இருப்பதை விட தவறு செய்ய நாணுவது சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தென்று, அதாவது ஒரு சிறந்த ஒரு நல்ல குலத்தில் பிறப்பதை விட அந்த விட கற்பொழுக்கத்தோடு வாழ்வது சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, கற்பதை விடவும் அவர்கள் அதாவது கற்றவர்கள் சொன்ன வழியில் நடப்பது சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, செற்றார்னா பகைவர், செறுத்தல்னா தண்டித்தல், பகைவர்களை தண்டிப்பதை விட அவர்களுக்கு நன்மை செய்வதே சிறந்தது. முன்பெரு களின்பின் சிறுகாமை சிறந்தன்று, அதாவது நல்ல வருவாய் ஈட்டி கொண்டிருப்பது நல்லதுதான், ஆனால் அதை விட சேர்த்து வைத்ததில் அதிகமாக செலவாகாமல் இருப்பது சிறந்தது. முன்பேறு கழிப்பின் சிறுகாமை சிறந்தென்று, அதாவது வருவாய் அதிகமாக வருவதை விட வருவாய் செல்லும் வழி ரொம்ப சிறியதாக இருப்பது சிறந்தென்று.